ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி தான். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ எப்படின்னா நம்ம யூடியூப் எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் சரி, இல்லை லைவ்லேயே வேணாலும் நம்ம ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து நம்ம அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் சேனலுக்கு போய்க்கோங்க. உங்கள் சேனலில் போயிட்டு ஷார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஏற்கனவே நான் இருந்த ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத நான் செலக்ட் பண்ண போகிறேன். இதில் ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இது நாங்கள் டூர் போனப்போ நாங்கள் எடுத்த வீடியோ, ட்ரிப் போனப்போ அதை நான் ஷார்ட்ஸாக போட்டு நான் ஒரு சாங் வச்சுருந்தேன், ஆல்ரெடி வச்சுருந்தேன். இப்போ நான் அதை தான் எந்த சவுண்டுமே இல்லாமல் வீடியோ மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு நம்மளே வாய்ஸ் வேணாலும் கொடுக்கலாம், இல்லை சாங் வேணாலும் ஆட் சாங்கிற அந்த ஆப்ஷனில் போய் நம்ம சாங் வேணாலும் இதுக்கு ஆட் பண்ணலாம். நான் இதுக்கு ஏற்கனவே சாங் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஆட் சாங்னு கொடுக்குறப்ப சர்ச்சில் போயிட்டு நமக்கு பிடிச்ச சாங் எடுத்துக்கலாம். 90s சாங் தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. நம்ம அதை கொடுத்து சர்ச் பண்ணோன்னா நிறைய சாங்ஸ் வரும். அதில் நமக்கு எது பிடிச்சிருக்கோ, இதுக்கு நமக்கு எது ஆப்டாக இருக்குமோ நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம அது வேண்டாம், நம்ம வாய்ஸ் ஓவர் போய்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா ரைட் சைடு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் வாய்ஸ் ஓவருங்கிற ஆப்ஷனை எடுத்துக்கோங்க. அது உள்ளே போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி பேசணும். நம்ம இந்த மாதிரி பேசுகிறது ரெட் கலர் அந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம டச் பண்ணிவிட்டு நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். நம்ம கண்டினியூஸாக பேச முடியாது. ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணோன்னா அதே பட்டனை கிளிக் பண்ணோன்னா ஸ்டாப் ஆயிரும். இப்போ அண்டோ வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம கிளியராக இல்லை, நம்ம பேசுனது பிடிக்கல அப்படின்னா நம்ம அண்டோ கொடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டுருந்தே திரும்ப பேச ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம பேசலாம். நம்ம இந்த மாதிரி நான் ட்ரிப் போயிட்டுருந்தேன். போகிற வழியில் இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் நிறைய இருந்துச்சு. நான் அதை வீடியோவாக எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சு. நான் எடுத்தேன். அந்த மாதிரி பேசிவிட்டு நம்ம அதில் டிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்கலாம், செக் பண்ணிவிட்டு நமக்கு அது கரெக்டாக இருந்துச்சு, எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்து நம்ம அதுக்கான டைட்டில் கொடுத்துர்லாம். இப்போ பார்த்திங்கன்னா டைட்டில் அதுக்கு சூட்டபிள் டைட்டில் என்ன வருமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். வாய்ஸ் ஓவரில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ டைம் வேணாலும் பேசிவிட்டு நம்ம அதை அண்டோ கொடுத்து டெலீட் பண்ணிவிட்டு நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நமக்கு வாய்ஸ் கிளியராக இருக்கணும். நமக்கு சென்டென்ஸ் ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா திருப்பி நம்ம அந்த மாதிரி பேசிக்கலாம். இவ்வளோ தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.